ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளை நம்ம எப்படி திருத்தி கொள்ளணும், நம்ம அறியாமல் செய்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த தவறுகளை திரும்ப நம்ம செய்யக்கூடாது. விளக்கு ஏற்றுவது எந்த ஒரு முக்கியத்துவங்களை நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். கடைசி வரைய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் நன்றி. இனி வருகின்ற புதிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும்போது நம்மளை அறியாமலே சின்ன சின்ன தவறுகளை நம்ம செய்து விடுகின்றோம். அந்த தவறுகளின் மூலம் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு ஏதாவது பெரிய கஷ்டங்கள் வருமோ, கடவுள் நம்மளை தண்டித்து விடுவாரா என்று கேட்டால் நிச்சயம் அது கிடையாது. ஏன்னா செய்யக்கூடிய தவறுகள் அறியாமல் செய்வதன் மூலம் எந்த கடவுளுமே நம்மளை தண்டிக்க மாட்டார். தெரிந்தே நம்ம செய்யும் பொழுது தான் பார்த்திங்கன்னா அதில் நமக்கு ஒரு எதிர்வினைகள் ஆரம்பித்து அதில் நமக்கான அந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். அதனால் தெரியாமல் செய்துவிட்டு நம்ம உடனே மன்னிப்பு கேட்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இருப்பினுமே நம்ம செய்யக்கூடிய பூஜை நிறைவடைய வேண்டும், மனதிற்கு சாந்தி கிடைக்க வேண்டும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ வேண்டும் என்றால் பின் சொல்லக்கூடிய குறிப்புகளை பார்த்தீங்கன்னா பின்பற்றுவது மிகவும் நல்லது. உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இந்த தவறுகள் எல்லாம் அடிக்கடி நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். பூஜை அறை என்றாலே பார்த்தீங்கன்னா அதில் கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் அப்படிங்கிறது விளக்கு ஏற்றுவது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் விளக்கை பந்தம் போல பெரியதாக ஏற்றி வைப்பார்கள். அது முற்றிலும் பார்த்தீங்கன்னா தவறு. உக்கிரமாக பூஜைக்கு நம்ம ஏதாவது பெரிய பெரிய பூஜைகள் செய்வோம் பார்த்தீங்களா, கோயில்களில் ஆலயங்களில் அந்த பூஜைகள்லாம் செய்யும் பொழுது ஹோமம் வளர்ப்பாங்க. இந்த அக்னியை பயங்கரமாக எரிய விட்டு ஹோமம் வளர்த்து அந்த பூஜைகளை செய்வாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் அந்த பூஜைகளுக்கு தான் அந்த பந்தம் போல் விளக்கானதை ஏற்றியோ இந்த மாதிரி வைப்பாங்க. அதிலும் முற்றிலும் பார்த்தீங்கன்னா உக்கிரமான பூஜைக்கு தான் இந்த விளக்குகளை அப்படிப்பட்ட ஏற்ற வேண்டும். சாந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவாமிகளுக்கு விளக்கு சாந்தமாகத்தான் எரிய வேண்டுமே தவிர, அதாவது மல்லிகை பூ மொட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதே அளவிற்கு தான் அந்த தீபமானது எரிய வேண்டும். அதாவது விளக்கானதை நம்ம ஏற்றுதோம், திரியை போட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம ஏற்றுதோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றி விட்டு அவ்வளோதான், நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை பார்க்க சென்று விடக்கூடாது. அதை நன்றாக எரிய விட்டு அந்த இடத்துல சற்று அமர்ந்து இறைநிலையோடு கலந்து இறைவனை நினைத்து பார்த்து நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற வகையில் இறைவனை மனதார வேண்டிக் கொள்ளணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ கடமைக்குன்னு நம்ம விளக்கேற்றுறோம், சொல்கிறாங்க டெய்லி ஏற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடாது. அந்த நிலையில் சற்று அமர்ந்து விளக்கு நன்றாக எரியுதா, எப்படி எரியுது அப்படிங்கிறத நம்ம சரிபர செய்து விட்டு தான் நம்ம போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா முறைப்படி நம்ம விளக்கேற்றுவதற்கு உகந்தது. எப்போ சாமி கும்பிட்டாலுமே பூஜை அறையில் தீப ஒளியில் இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும். சில பேர் வீட்டில் இறைவனுக்கு சீரியல் செட்டு போட்டு அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள். மின்விளக்குகள், அவ்வளவு மின்விளக்குகள் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் தேவை கிடையாது. கோவில் கருவறைக்கு விளக்கு எந்த அளவுக்கு அழகை கொடுக்கும்னு பார்த்துருக்கீங்களா? கருவறையில் ஒரே ஒரு விளக்கு தான் எரியும். சுவாமியை பார்த்தீங்கன்னா பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளவு ஒரு மனதிற்கு அமைதியும் அந்த தெய்வ கடாட்சமும் நிறைந்திருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீரியல் பல்பு அதெல்லாம் போட்டு நம்ம இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது. திருவிழா சமயத்தில் பார்த்தீங்கன்னா தெருகள் தோறும் போட்டிருப்பாங்க, அது ஒரு அழகாக இருக்கிறது. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வாறு பயன்படுத்த வேண்டாம். வைக்கிறவங்க வச்சுக்கோங்க, அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் நம்ம இனிமேலும் வாங்கி போடலாமா அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது வாங்கி போட வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதே அளவுக்கு நம்ம பூஜை அறைக்கும் விளக்கு ஒளி தான் பார்த்திங்கன்னா அழகை கொடுக்கும், மின் விளக்குகள் அழகை கொடுப்பது கிடையாது. அதுபோல் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றும் பொழுது அமர்ந்த நிலையில் தான் என்றையுமே விளக்கேற்றி அதற்கப்புறம் விளக்கை தூக்கி நம்ம வேற எங்கிட்டாவது கொண்டு போகணும், இல்லை மேலே அலமாரியில் இறைவன் படம் வச்சுருக்கோம் அங்கே வைக்கணும்னா அங்கே வைக்கலாம். முதலே பார்த்திங்கன்னா மேலே தூக்கி நம்ம வச்சுக்கிட்டு விளக்கை ஏற்றக்கூடாது. கீழே அமர்ந்து விளக்கை ஏற்றி ஒரு நிமிடம் இறைவனை நினைத்து அதற்கப்புறம் தான் நம்ம மேலே தூக்கி வைக்கணும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் தொலைபேசிகளை வைத்துக்கொண்டு காதில் பேசிக்கொண்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல்.
முழுக்க முழுக்க இறைவனை நம்ம மனதில் நினைத்து கொண்டு தான் பூஜையில் விளக்கேற்ற வேண்டும். அப்போது தான் பார்த்திங்கன்னா பலனானது நமக்கு கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பூஜை அறையில் உட்காந்து அந்த பாராயணம் மந்திரங்கள் சொல்லி பாராயணம் செய்து இவ்வாறு பூஜை செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா கீழே உட்காரும் பொழுது தரையில் சுத்தமான பாய் அல்லது மணப்பலகையை போட்டு நம்ம அமர்ந்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை தவிர பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரு, பழைய துணி இவைகளெல்லாம் போட்டு அமரக்கூடாது. பூஜை அறையில் இறைவனுக்கு நிவேதனம் வைக்கக்கூடிய பாத்திரம் பார்த்திங்கன்னா எச்சில் படாத பாத்திரமாக இருக்க வேண்டும். சின்ன பாத்திரமாக இருந்தாலும் சரி, அது நிரம்ப நம்ம நைவேத்தியம் வைப்பது இன்னும் சிறப்பு. அதுக்காக மிகப்பெரிய பாத்திரத்தை வைத்து அதில் கொஞ்சோண்டு நம்ம நிவேதனம் வைக்கிறது வேண்டாம். அதாவது சிறிய பாத்திரமாக இருந்தாலும் இறைவனுக்குன்னு நம்ம ஒதுக்கி வைத்திருப்போம்ல, அதில் ஒரு வாழை இலையை வச்சு நல்ல நிரம்புற அளவுக்கு நம்ம நிவேதனத்தை வைப்பது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் கட்டாயம் நம்ம நிவேதனம் வைக்கிறோம். சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரத்தில் நம்ம நீர் வைக்கணும். நைவேத்தியம் வைத்து தீபாராதனையை காட்டிய பின்பு பஞ்சபாத்திரத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து சுவாமிக்கு நம்ம சமர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது. அதே போல் சாமி கும்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மணியை ரொம்பவும் வேகமாக அடித்து சாமி கும்பிடக்கூடாது. மணியை வலப்புறம் இடதுபுறம் ஆட்டும்போது பார்த்திங்கன்னா டங் டங்குன்னு ஒரு ஓசை எழும்பும். அந்த ஓசை கேட்டாலே பார்த்திங்கன்னா போதும். அதை விட்டுட்டு ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம இப்படி ரொம்ப ஆட்ட தேவையில்லை. சும்மா கையில் ஆட்டி 2 சைடும் படுத மாதிரி நம்ம மெதுவாக ஆட்டிக்கொண்டே தீபாராதனை காட்டி கொண்டு வந்தாலே போதுமானது தான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் சந்தனம். சுத்தமான சந்தனத்தில் பன்னீர் ஊற்றி பூஜை அறையில் வைத்து விட்டு பூஜை செய்து பாருங்கள். அந்த பூஜையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். சந்தன வாசம் நேர்மறை ஆற்றலை அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய பொருளாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த வாசம் இறைவனுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வேலைக்கு செல்வாங்க பார்த்தீங்களா, கடை வைத்திருந்தாலும் சரி, இல்லை அங்கே வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அங்கேயும் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஏற்றுபவர் பார்த்திங்கன்னா கீழே அமர்ந்து இன்றைக்கு நம்ம அந்த வியாபாரம் நல்லபடியாக போகணும் அப்படின்னு இறைவனை மனதார நினைத்து அந்த விளக்கேற்றி பார்த்திங்கன்னா நம்ம இறைவனை வழிபட்டு அதற்கப்புறம் நம்ம மேலே சுவாமி படங்கள் வைத்திருப்போம், அங்கே மேலே தூக்கி நம்ம வச்சிடலாம். ஆனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அவசரமாக நம்ம சுவாமி கும்பிடுவதை விட்டுட்டு பொறுமையாக இறைவனை வழிபடுவதற்கென்று நேரத்தை ஒதுக்கணும். கடையாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வழிபட்டாலும் சரி. அதுபோல் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் கை கால்களை கழுவிட்டு, அதாவது வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி இங்கே வந்ததுக்கப்புறம் கை கால்களை கழுவிட்டு அதற்கப்புறம் நம்ம அமர்ந்து விளக்கேற்றுவது நல்லது. இதுதான் முதல் விஷயம். இதை சொல்ல மறந்துட்டேன். அப்போது பார்த்திங்கன்னா அந்த தொழில் பார்த்திங்கன்னா மேலும் சிறக்கும், நல்லா வியாபாரமாகும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சில பேர் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது இயற்கை உபாதைகளை அடக்கி கொண்டு தீபம் ஏற்றுவார்கள். இருமல், தும்மல், சிறுநீர், மலம் இப்படி கழிக்க வேண்டிய வரக்கூடிய இயற்கை உபாதைகளை என்றைக்குமே பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடாது. இது எக்காரணத்தை கொண்டும் பூஜை செய்யும் பொழுதும் சரி, எப்பொழுதுமே இவைகளை நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. இது பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஒரு தீங்கை விளைவிக்கும். அதுவும் சுவாமியை வழிபடும் பொழுது இந்த மாதிரி அசௌகரியத்தன்மையில் இருக்குன்னா அது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சுவாமியை கும்பிடலாம். அதற்காக ஒரு எரிச்சலோட கட்டுப்பாட்டோடு பார்த்திங்கன்னா சுவாமியை கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. அது நமக்கு எந்த வகையிலும் பார்த்திங்கன்னா நமக்கு பலன் தருவதும் கிடையாது. கோவிலுக்கு சென்றுமே விளக்கேற்றினாலுமே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது ஒரு தவரத்தில் வச்சுருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளக்கேற்றுவாங்க. கீழே ஒரு இடத்துல அமர்ந்து முதல்ல விளக்கேற்றி இறைவனை வழிபட்டு விட்டு அதற்கப்புறம் எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வைக்கணும். இது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பின்பற்றி வரும்பொழுது தான் இதற்கான பலன் உங்களுக்கு முழுவதுமாக அப்படியே வரும். அதனால் இந்த முறையை பார்த்திங்கன்னா நம்ம தெரியாமல் செய்து கொண்டு இருப்போம். நின்றுக்கிட்டே நம்ம விளக்கேற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவோம். ஒரு இடத்துல அமர்ந்து விளக்கேற்றும் பொழுது தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். நம்ம நின்றுக்கிட்டு அந்த இடத்துல நிறைய பேர் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஆனது நமக்கு வருவது கிடையாது, அனைத்து இடத்துலையுமே சூழ்ந்திருக்கும். அதனால் விளக்கேற்றும் பொழுது இந்த முறையை இனிமேல் செய்து பாருங்கள். ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மனதில் ஒரு குறிக்கோளை வைத்து கொண்டு அந்த குறிக்கோள் பார்த்திங்கன்னா நிறைவேற வேண்டும் என்று தினந்தோறும் அமர்ந்தபடியே இறைவனை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களது வேண்டுதலை அந்த தீபச்சுடரில் அந்த தீப ஒளியில் பார்த்திங்கன்னா வைத்து
ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வழிபட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை அந்த இறைவன் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்ம கீழே தரையில் அமர்ந்து தீபம் ஏற்றுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூலாதார சக்கரம் சீராக இயங்கி நமக்கும் தீபச்சுடருக்கும் இடையேயான நெருக்கத்தை அதிகப்படுத்தும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களது வேண்டுதல் பிரபஞ்சத்திற்கு சீக்கிரம் போய் சேர்ந்து அந்த வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சாஸ்திரப்படி சொல்லி வைக்கப்பட்டுள்ள ஒரு விஷயமாக இருக்குது. அதுவும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுகின்ற அந்த விளக்கிற்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் அதிகம். அதில் உடனே ஆனது அந்த பிரபஞ்சத்திடம் சென்று நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லி அது பலிக்கும் வகையில் நமக்கான அந்த வேலைப்பாடுகள் நடக்கும். இது பார்த்திங்கன்னா முழுவதுமே நம்மளுடைய முன்னோர் வழிகளில் அவர்கள் முந்தைய காலத்தில் பின்பற்றி நமக்காக விட்டு வைத்து போன குறிப்புகள் தான். ஏன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி மாற்றி அமைத்து அதை மறந்து எப்படின்னே தெரியாமல் நம்ம செய்து கொண்டு வரோம். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைய உள்ள காலத்தில் இறை நம்பிக்கையும் குறைந்து கொண்டே வருது. இறைவனை கும்பிட்டா கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு திருப்தியானது இருப்பது கிடையாது. முழு ஈடுபாடோடு அன்றைய காலத்தில் கும்பிட்டு இறைவனோட அந்த முழு அருளையும் பெற்று நலமோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாகத்தான் மாறிவிட்டது. அதனால் எதுலேயுமே முழு ஈடுபாடோடு சரியாக செய்யும் பொழுது தான் அதில் நமக்கு வெற்றியும் கிடைக்கும். நீங்கள் தினமுமே இந்த செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட அந்த வேண்டுதல் எப்பொழுது நிறைவேறும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த நம்பிக்கையின் மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தினம்தோறுமே இதை செய்து கொண்டு வரணும். அப்படி செய்து கொண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாமே மாறும். அது நம்மளால் உணர முடியும். ஏதோ 2 நாள் 3 நாள் சொல்கிறாங்கன்னு செய்துக்கிட்டு நம்ம மாற்றி விடக்கூடாது. வருடம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வது சிறப்பு வாய்ந்தது. இறைவனுக்காக பூஜைகள் செய்து நிவேதனம் படைத்து இவ்வாறான விளக்கேற்றி வழிபாடு செய்வது இதை விட இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிறந்த வேலை எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால் பார்த்திங்கன்னா தவறாமல் தினந்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. ஏதோ இருக்கிறத வச்சு நெய்வேதனம் படைத்து இறைவனை வழிபாடு செய்யுங்க. அது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அனைவரும் இன்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். மேற்கூறிய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.